நடராஜ் ரிசல்ட் பாத்தீங்களா? நேத்து எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தேன். நீ பாத்தியா? பார்த்தேன். ஒரு 10 மணி வரைக்கும் டிவில பார்த்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றாங்கல்ல, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வந்து போன் எடுத்து பார்த்தா வைஃபை ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஸ்பீடே இல்ல. என்னன்னு தெரியல, அது மாத்தணும். என்ன என்ற ஐ திங்க் நீ சொன்னதுல 3 மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்? நான் இந்த தடவை மிஸ்டேக்கே இல்லாம பேசியிருக்கேன். என்ன மிஸ்டேக்? நான் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீ மொபைல் ஃபோன் சொன்ன கரெக்ட்டா? ஆமா, ஃபோன். ஃபோன்ன்றது ஒன்லி ஃபார் வாய்ஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றது பேர் தான் ஃபோன். ஓகே. வாய்ஸ் கம்யூனிகேஷன் வித் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது சோஷியல் மீடியா அண்ட் கேம்ஸ், இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறது வந்து மொபைல். ஓகே, அது அப்ப ஃபோன் சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாது. என்னன்னா ஓல்டன் டேஸ்ல நீ யூஸ் பண்ண இல்லையா மொபைல் ஃபோன்ஸ் அப்படிதானே சொல்றாங்க. அன்னைக்கு அந்த மொபைல் ஃபோன்ல எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த ஃபோன் பேஸ் வாய்ஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியுது. ஆல்சோ கேம் இருக்கு, வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டா இத்தனையுமே இருக்கிறனால அது மொபைல். ரெண்டுமே இருக்கு, அதனால அது மொபைல் ஃபோன். ஓல்டன் டேஸ்ல வெறும் வாய்ஸ் கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தது, அதனால அதுக்கு பேரு ஃபோன். அப்ப அந்த டெலிபோன் எடுத்து நம்ம பேசுறோம் வெச்சறோம், அது வந்து ஜஸ்ட் ஃபோன், அதனால தான் அது பேரு டெலிபோன். இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் நம்ம போன்ல யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அது வந்து மொபைல். there is a difference between mobile and phone. Yes. Okay. then இன்னொரு மிஸ்டேக், இன்னொரு ரெண்டு மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீ என்ன சொன்ன? வைஃபை ஸ்லோவா இருக்குன்னு சொன்ன. கரெக்ட்? ஆமா, ஸ்பீடாவே இல்லன்னு சொன்னேன். see நல்லா கேட்டுக்கோ. ஸ்பீடுங்கிறது கைண்ட் ஆஃப் மோஷனை தான் கிரியேட் பண்ணும். அது வந்து ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அப்படிங்கிற மீனிங் அது கொடுக்கவே கொடுக்காது. அப்ப நீ என்ன சொல்லணும்? ஒருவேளை வைஃபை உனக்கு ஃபாஸ்டா இருந்ததுன்னா நீ ஃபாஸ்ட்னு சொல்லணும், ஸ்லோவா இருந்ததுன்னா ஸ்லோன்னு சொல்லணும். ஸ்பீடுங்கிறது ரெண்டுக்கும் காமன். ஓகே ஓகே. ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ ரெண்டுமே ஸ்பீட பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது ஃபாஸ்டா போனா ஃபாஸ்ட் ஸ்பீட்ல இருக்கு, ஸ்லோவா போனா ஸ்லோ ஸ்பீட்ல இருக்கு. ஸ்பீடுங்கிறது ரெண்டுக்கும் காமன். ஃபைன் கிளியர்? ஓகே. இந்த ஃபைனல் ஒன் நீ சொன்ன டெலிகாஸ்ட். கரெக்ட்? ஆமா, யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னேன். கரெக்ட். டெலிகாஸ்ட்ன்றது மோஸ்ட்லி ஃபார் ப்ரீ ரெக்கார்டட் தான் சொல்லுவாங்க. ஓகே, லைவ் ப்ரோக்ராமுக்கு நமக்கு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஃபார் பிராட்காஸ்ட். கிளியர்? இப்போ ஜெனரலா டெலிகாஸ்ட்ங்கிறது ஒன்லி ஃபார் டிவிக்கு தான். ஆனா பிராட்காஸ்ட்ன்றது டிவி, டிஜிட்டல், ரேடியோ எல்லாத்துக்குமே பிராட்காஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அது மோஸ்ட்லி லைவ் ப்ரோக்ராம் எல்லாமே டெலிகாஸ்ட் தான் சொல்லுவாங்க. ரெக்கார்டட் எல்லாமே பிராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப யூடியூப்ல பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு தான் சொல்லணுமா? டெலிகாஸ்ட் பண்ணு சொல்லக்கூடாது. டெலிகாஸ்ட்ன்றது ஒன்லி ஃபார் டெலிவிஷனா? ப்ரீ ரெக்கார்டட். டெலிவிஷன்ல ஒரு மூவி பாக்குறோம்னா அந்த மூவி டெலிகாஸ்ட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. சீரியல் டெலிகாஸ்ட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. லைவ் போயிட்டு இருக்கு அப்படின்னா லைவ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார் வாட் இஸ் ஃபார் பிராட்காஸ்ட். இப்போ நீ யூடியூப்ல பார்த்தல, அப்ப நீ என்ன சொல்லணும்? பிராட்காஸ்ட் தான் சொல்லணும். நீ லைவ்ல தான பார்த்த. அப்ப யூசுவலா டெலிகாஸ்ட்னு சொல்றது தப்பு, பிராட்காஸ்ட் தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி. நீ சொன்ன சென்டென்ஸ்ல யூடியூப்ல ரிசல்ட் பார்த்தேன்னு சொன்ன, அது லைவ் அப்டேட். அப்ப நீ என்ன சொல்லணும்? பிராட்காஸ்ட் தான் பார்த்தேன்னு சொல்லணும். ஃபைன். இது எனக்கு தெரியவே தெரியாது. I got an information. Thank you.